السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى ولكم في القرآن العليم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وقلنا يا آدم اسكن أنت وزوجك الجنة وكلا منها رغدا غير شئتما ولا تقربا هذه الشجرة فتكونا من الظالمين. صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم أفضل الصيام بعد رمضان شهر الله محرم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. நம் உயிரின் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வழிதவறாமல் பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபட்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் வரக்கூடிய ஜமாத்தர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ஒரு பரக்கத்து நிறைந்த சிறப்பான ஒரு மாதத்தில் சிறப்பான ஒரு மஜ்லிஸில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாம் இந்த மஜ்லிஸில் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று உயர்ந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் ஒன்று சேர்த்து வைத்தல் புரிவானாக. இன்றைய நாளை பரக்கத்து நிறைந்த நாளாக ஆக்கி தந்தல் புரிவானாக. இன்றைய நாளிலே ஏற்படக்கூடிய எல்லா வகையான தீங்குதலை விட்டும், பேராபத்துக்களை விட்டும், பலா முசீபத்தை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் பாதுகாப்பானாக. நம் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் நிம்மதியான வாழ்வையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நம் அனைவருக்கும் கடன் இல்லாத, கஷ்டம் இல்லாத, கவலை இல்லாத வாழ்வை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், செலவினங்கள், சிரமங்களிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்திலையும் பாதுகாப்பானாக. நம் மரணிக்கிற நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமா சொல்லி மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ஹிஜ்ரி 1448 வருடத்தினுடைய முதல் மாதமான முஹர்ரமுடைய மாதத்தில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது 12 மாதங்களில் 4 மாதம் அல்லாஹ்வால் கண்ணியமாக்கப்பட்ட மாதம், 12 மாதங்களில் 4 மாதம் அல்லாஹ்வால் கண்ணியமாக்கப்பட்ட மாதம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்வான், அதில் 4 மாதங்களில் நாம் இருக்கக்கூடிய இந்த முஹர்ரமுடைய மாதம் அல்லாஹ்வால் கண்ணியமாக்கப்பட்ட மாதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்வார்கள், 4 மாதம் அல்லாஹ்வால் கண்ணியமாக்கப்பட்ட மாதம். அதே போன்று 10 நாட்கள் சிறப்புக்குரிய 10, ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் சிறப்புக்குரிய 10, அதே மாதிரி துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தில் முதல் 10 நாட்கள் சிறப்புக்குரிய 10, முஹர்ரமுடைய மாதத்தில் நாம் இருக்கக்கூடிய இந்த 10 நாட்களும் சிறப்புக்குரிய 10 என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காங்க. அந்த அடிப்படையில் நாம் 10வது நாளில் ஆஷருடைய தினத்தில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த ஆஷருடைய தினம் என்பது சாதாரண நாள் அல்ல, சாதாரண தினம் அல்ல. இந்த ஆஷருடைய தினத்தில் பல்வேறு சிறப்புகள் உண்டு. இந்த ஆஷருடைய தினத்தில் தான் அல்லாஹ் பல்வேறு நபிமார்களை பல்வேறு சோதனைகளிலிருந்து, பல்வேறு கஷ்டங்கள், சிரமங்களில், நோய் நொடிகளிலிருந்து பாதுகாத்த ஒரு தினம் இந்த ஆஷருடைய தினம் என்பதாக ஹதீஸில் நம்மளை பார்க்கிறோம். அன்பிற்கினியவர் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சில நபிமார்களை சொல்வார்கள், இந்த ஆஷருடைய தினத்தில் இவர்களுக்கு வெற்றி கிடைத்தது, இந்த சோதனையிலிருந்து வழி பிறந்தது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுல நம்ம பார்க்க. அதுல முதல் விஷயம், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இந்த ஆஷருடைய தினம். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தினம் இந்த ஆஷருடைய தினம் என்று சொல்வார்கள். அல்லாஹ் தஆலா பொதுவாக நம்ம என்ன பாவம் செஞ்சிருப்பாங்க, இப்ப நம்மள மாதிரி பெரிய பெரிய பாவம் செஞ்சிருப்பாங்களா? கிடையாது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பாவம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, குர்ஆன்ல பார்க்கும்போது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த பொழுது அல்லாஹ் சொல்வான், சொர்க்கத்தில் விட்டு சொல்வான், வகுல்னா யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னா, ஆதமே நீங்களும் உங்களுடைய மனைவியும் சொர்க்கத்துக்குள்ள போங்க. ஆதமே நீங்களும் உங்களுடைய மனைவியும் சொர்க்கத்துக்குள்ள போங்க. சொர்க்கத்துக்குள்ள போய் உங்களுக்கு விருப்பமானது சாப்பிடுங்க, உங்களுக்கு விருப்பமானது குடிங்க, சொர்க்கத்துக்குள்ள சந்தோஷமா மகிழ்ச்சியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அல்லாஹ் சொல்லுவான், லா தக்ரபா ஹாதி ஷஜரா, ஆதமே நீங்க இந்த மரத்தின் பக்கம் மட்டும் நெருங்க வேணாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட
அல்லாஹ் சொல்லுவான், சொர்க்கத்துக்குள்ள போங்க, உங்களுக்கு விருப்பமானது சாப்பிடுங்க, விருப்பமானது குடிங்க, ஆனா லா தக்ரபா ஹாதி ஷஜரா, இந்த மரத்தின் பக்கம் மட்டும் நெருங்க வேணாம் என்பதாக அல்லாஹ் தாலா சொல்லி காப்பான். மறதியின் காரணமாக, சைத்தானுடைய சூழ்ச்சியின் காரணமாக மறந்து போய் அந்த மரத்தின் பக்கம் நெருங்கிடுவார்கள். அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பழத்தை சாப்பிட்டு வருவாங்க. சொர்க்கத்தில இருந்து இந்த துனியாவுக்கு அனுப்பப்படுவாங்க. அனுப்பின பிறகு சுமார் பல வருஷம் செய்த பாவத்தை அல்லாஹ் தடுத்ததை செஞ்சிருவாங்க. செஞ்சதுனால அது ஒரு பாவம் தான். அதனால என்ன செய்வாங்க, இந்த உலகத்துல அனுப்பப்படுவாங்க. அனுப்பப்பட்ட பிறகு பல வருஷம் அல்லாஹ்விட துவா செஞ்சுட்டே இருப்பாங்க, பாவமன்னிப்பு தருவாங்க. யா அல்லாஹ், நான் செஞ்ச பாவத்தை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருன்னு சொல்லி பல வருஷம் அல்லாஹ்விட துவா செய்து கொண்டே இருப்பார்கள், பாவமன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்பார்கள். அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தினம் என்ன தினம்டா, நாம் இருக்கக்கூடிய இந்த ஆஷருடைய தினத்தில் தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தினம்ங்கிறது நாம் இருக்கக்கூடிய இந்த ஆஷருடைய தினத்தில் தான் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதாக ஹதீஸ்ல நம்மலாம் பார்க்கிறோம். நபியிற்கினே பொதுவா இந்த உலகத்துல பாவம் செய்யாத நபர்களே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, குல்லு பனி ஆதம வ ஹத்தாவூன் வ கைரு ஹத்தாயீன வ தவாபூன். ஆதமுடைய சந்ததிகள், ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான். எல்லாருமே தவறு செய்யக்கூடியவர்கள். அவர்கள் சிறந்தவர்கள் யார் என்று சொல்லும் பொழுது, யார் தன்னுடைய பாவத்தை நினைச்சு வருத்தப்பட்டு கவலைப்பட்டு இன்னொன்னு பாவத்தை செஞ்சுட்டேன், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருன்னு சொல்லி யார் தன்னுடைய பாவத்தை நினைச்சு வருத்தப்பட்டு அல்லாஹ்விடத்துல பாவமன்னிப்பு தேடுகிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காம்பாக. இன்றைய தினத்தில் அதிகமாக நம்ம செய்யக்கூடிய அமல்களில் முக்கியமான அமல் என்னன்னு சொல்லும் பொழுது, அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு கேட்கணும். பாவமன்னிப்பு கேட்டா நிச்சயமா அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக ஹதீஸ்ல நம்ம பார்க்க. அன்பிற்கினவர்களே, பொதுவாக பாவமன்னிப்பு நம்ம பொதுவாக அதிகமாக அல்லாஹ்ட்ட எப்பவுமே பாவமன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம என்ன செய்வோம், நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, நான் என்ன பாவம் செஞ்சுட்டேன், நான் எதுக்கு அல்லாஹ்ட்ட பாவமன்னிப்பு தேடணும்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா முஸ்லீமா இருந்து ஒரு சாப்பாடு எப்படி அவசியமோ, காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, இரவு சாப்பாடு எப்படி ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசிய தேவை அவசியமோ, அதே போன்று பாவமன்னிப்பும் அவசியம் ஆக்கிக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் நம்ம பாவம் செஞ்சோமோ செய்யவில்லையோ, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவமன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் தஆலா ஒரு வசனம் சொல்லுவான், யாரையெல்லாம் அல்லாஹ் நேசிக்கிறான்னு சொல்லும் பொழுது, என்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தஹிரீன், பரிசுத்தமானவர்களும் தௌபா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். நாம அல்லாஹ் நம்மளை நேசிக்கணும் அப்படின்னா நம்ம அதிகமா நம்ம செஞ்ச பாவத்தை நினைச்சு வருத்தப்படணும். அல்லாஹ்விடத்துல பாவமன்னிப்பு தேடிக்கிட்டே இருக்கணும். யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அதிகமா நம்ம பாவமன்னிப்பு தேடிக்கிட்டே இருக்கணும். மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாரா இருக்கிறான். அதே நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நபி. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்ட்ட பாவமன்னிப்பு தேடுவாங்க, அல்லாஹ்ட்ட எந்த அளவுக்கு பாவமன்னிப்பு தேடுவாங்கன்ற ஹதீஸ்ல பார்க்கும்பொழுது, ஒரு நாளைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை அல்லாஹ்ட்ட பாவமன்னிப்பு கேட்பாங்க. ஒரு நாளைக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருன்னு சொல்லி ஒரு நாளைக்கு 100 தடவை அல்லாஹ்விடத்துல பாவமன்னிப்பு கேட்பார்கள் என்பதாக ஹதீஸ்ல பார்க்கிறேன். அன்பிற்கினவர்களே, அதே மாதிரி பாவமன்னிப்பு கேட்பதினால் பல்வேறு சிறப்புகள் உண்டு. நம்ம அல்லாஹ்விடத்துல நம்ம செஞ்ச பாவத்துக்கு பாவமன்னிப்பு கேட்கிறோம், அல்லாஹ் என்னோட பாவத்தை மன்னிச்சிருன்னு சொல்லி அல்லாஹ்விட பாவமன்னிப்பு கேட்கிறோம்டா, அதன் மூலயமா அல்லாஹ் பல்வேறு சிறப்புகளையும் பல்வேறு நன்மைகளை அல்லாஹ் தரான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க ஒரு ஹதீஸ்ல, அல்லாஹ் தஆலாட்ட யார் பாவமன்னிப்பு கேட்கிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கவலையே போக்குறான். நம்ம அல்லாஹ்ட்ட நம்ம செஞ்ச பாவத்திற்கு அல்லாஹ்விடத்துல பாவமன்னிப்பு கேட்டோம்டா, நெருக்கடியான வாழ்வை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். நெருக்கடியான வாழ்வு நமக்கு இருக்காது. அல்லாஹ்விடத்துல நம்ம பாவமன்னிப்பு கேட்டோம்னா நெருக்கடியை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். கவலையை விட்டு போக்கி அல்லாஹ் மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரான். அரியாபுரத்தில் இருந்து விசாலமான ரிஸ்க் அல்லாஹ் தரான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மல் லஸிமல் இஸ்திக்பாரு ஜஅலல்லாஹு, அல்லாஹ் தஆலா அதிகமா நம்ம அல்லாஹ்விடத்துல பாவமன்னிப்பு கேட்டோம்டா நம்முடைய நெருக்கடியை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். அதே மாதிரி நம்முடைய கவலைகளை, நம்முடைய கஷ்டங்களை அல்லாஹ் போக்கி சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரான். அடுத்து சொல்வார்கள், அரியாபுரத்தில் இருந்து விசாலமான ரிஸ்கை, செல்வ செழிப்பை, வசதியான வாழ்க்கை அல்லாஹ் பாவமன்னிப்பு கேட்கக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹ் தருகிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஆஷருடைய தினத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தினம் ஆஷருடைய தினம். அதே நேரத்துல நம்ம அதிகமா அல்லாஹ்விடத்துல பாவமன்னிப்பு தேடிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ்விடத்துல நம்ம பாவம் செஞ்சாலும் செய்யாட்டினாலும் ஒவ்வொரு நாளும் நம்ம பாவமன்னிப்பு தேடினா பாவத்தை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாரா இருக்கிறான் என்பதாக ஹதீஸ்ல பார்க்கிறோம். முதல் விஷயம், ஆஷருடைய தினத்தில் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தினம் ஆஷருடைய தினம். ரெண்டாவது, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கப்பல் கரை ஒதுங்கிய தினம் ஆஷருடைய தினம். நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 வருஷம் வாழ்ந்தாங்க இந்த துனியாவில், இந்த உலகத்துல. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 வருஷம் வாழ்ந்தாங்க. அவருடைய வேலை என்ன? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வேலை என்னன்னா,
மார்க்கத்தை எத்தி வச்சாங்க. வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாவை தவிர வேறு யாரும் கிடையாது, வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாவை தவிர வேறு யாரும் கிடையாதுங்கிற கொள்கையை மக்களுக்கு மத்தியில் எத்தி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. எத்தனை வருஷம்? 950 வருஷம் வாழ்ந்தாங்க. வருஷம் ஃபுல்லா அல்லாவை தவிர வேறு யாருமே கிடையாது என்பதை கொள்கையை, ஓரிரை கொள்கையை எத்தி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபர்கள் எத்தனை வேணா சொற்பமான நபர்கள் தான், ஒரு 80 நபர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. மற்றவர்கள்லாம் என்ன செஞ்சாங்க? மாறு செஞ்சாங்க. அல்லாஹ் சிலை வணங்கினாங்க, போட்டோவை வச்சு வணங்கினாங்க, நபிக்கு மாறு செஞ்சாங்க, இறைவனுக்கு மாறு செஞ்சாங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஒரு சமயத்தை அல்லாஹ் சொன்னா, நூகே நீங்க என்ன செய்றீங்கன்னா ஒரு கப்பல் தயார் செய்யுங்க, ஒரு கப்பலை தயார் செய்யுங்க, ஏற்பாடு செய்யுங்க, ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் உத்தரவிட்டான். நபிக்கு வகை அனுப்பினான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? எத்தி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு சமயத்துல யாருமே ஏத்துக்கறல, கடுமையான நெருக்கடி, கடுமையான சோதனைகளை கொடுக்கறாச்சுன்னா அல்லாஹ்வுடைய உத்தரவு, நீங்க ஒரு கப்பலை தயார் செய்யுங்க, கப்பலை ஏற்பாடு செய்யுங்க, முடிவு செய்யுங்கன்னு சொல்ல பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாலைவனத்துல கப்பல் செய்யறாங்க. எத்தனை வருஷம்? பல நாட்களா கப்பல் வேலை ஈடுபடுறாங்க, கப்பல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மக்கள் என்ன செய்வாங்க? கேள்வி செய்வாங்க, இந்த இடத்துல கப்பல் கடல் இல்லை, மழைக்கான அறிகுறி இல்லை, இந்த இடத்துல போய் கப்பல் செய்யறாரா, இந்த இடத்துல கப்பல் செய்யறான்னு சொல்லி கேள்வி கிண்டல் செஞ்சாங்க. இதெல்லாம் பொருட்படுத்தாம நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்காக கப்பல் செஞ்சாங்க. கப்பல் செஞ்சா ரஜபுடைய மாசத்துல அல்லாஹ்வுடைய சோதனை ஆரம்பிக்குது. எப்போ? ரஜபுடைய மாசத்துல மழை பெய்ய ஆரம்பிக்கி, கீழே இருந்து தண்ணீர் பொங்க ஆரம்பிக்கி, மேல இருந்து மழை பொழிஞ்சிக்கிட்டே இருக்கு. என்ன செஞ்சாங்க? அந்த தயாரிச்ச அந்த கப்பல்ல யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நபர்களையும் எல்லா படைப்புகளும் ஒவ்வொரு ஜோடியா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கப்பல் ஏற்றி வைக்கிற. கடைசியில 6 மாசம் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலையோ அவங்கெல்லாம் அந்த வெள்ளத்துல அந்த இதுல அழிஞ்சு போறாங்க. கடைசியில நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை ஏற்றுக்கொண்ட நபர்களும் 6 மாசம் அந்த இதுல பயணிக்கிறாங்க, அந்த மழை நீர்ல அந்த வெள்ளத்துல பயணிச்சு கடைசியில கரை ஒதுங்கிய தினம் தான் ஆஷருடைய தினம். ஜூதி மலையில போய் நின்றுச்சு அந்த கப்பல். கடைசி அந்த இடத்துல இருந்து வெளிவந்தது ஆஷருடைய தினம் என்பதாக ஹதீஸ்ல நம்மளாம் பார்க்க. அன்பிற்கினே, இதுல இருந்து நமக்கான படிப்பு என்னண்டா, ஒரு விஷயத்த அல்லாஹ் நமக்கு சொல்லிட்டா, கட்டளையிட்டா அதை நம்ம அப்படி ஏத்துக்கணும். எதுக்கு சொல்றான்? இப்ப அல்லாஹ் தொழுக சொல்லிருக்கான், தொழுகணும். நோன்பு வைக்க சொல்லிருக்கான், நோன்பு வைக்கணும். ஹஜ்ஜி செய்ய சொல்லிருக்கான், உம்ரா செய்ய சொல்லிருக்கான். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நம்ம அப்படி கட்டுப்படணும். ஏன் சொல்றான் அல்லாஹ்? எதுக்கு தொழுக சொல்றான், எதுக்கு நோன்பு வைக்க சொல்றான் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு முஸ்லீமா இருந்து கேள்வி கேட்க கூடாது. ஆனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் செய்யுங்கன்னு உடனே எந்த ஒரு கேள்வியும் கேட்கிறேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எந்த ஒரு கேள்வி கேட்காம அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அப்படி கட்டுப்பட்டு கப்பல் தயார் செஞ்சாங்க. அதுல இருந்து முழுமையான பாதுகாப்பு அவர்கள் கிடைத்தது என்பதாக வரலாறு பார்க்கும். முதல் விஷயம், ஆஷுரா தினத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தினம் ஆஷுராவுடைய தினம். 2வது நபி நூஹ் கரை ஒதுங்கிய தினம். 3வது இருந்து பாதுகாக்கப்பட்ட தினம் ஆஷுரா தினம். நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 1-2 சோதனைகளா இல்ல, அடுக்கடுக்கான சோதனை வந்துகிட்டே இருந்துச்சு. குர்ஆன் சொல்லும்போது வைதிபத்தலா இப்ராஹிம ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு நாம கட்டளையிட்டோம், அடுக்கடுக்கான சோதனை, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க, எல்லா அடுக்கடுக்கான சோதனையில கொடுத்தோம், எல்லா சோதனையிலையும் ஏற்றுக்கொண்டார்கள், வெற்றி பெற்றார்கள் என்பதா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம், பிறந்த தன்னுடைய மனைவியும் குழந்தையும் பாலத்துல கொண்டு விட்டுட்டு வந்தாங்க. யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ் சொன்னா, உங்களுடைய மனைவியும் உங்களுடைய குழந்தையும் பாலைவனத்துல யாரும் இல்லாத பாலைவனத்தில் கொண்டு விட்டுட்டு வாங்கன்னு சொன்ன சமயத்துல விட்டுட்டு வாங்க. அதே நேரத்துல பிறந்த குழந்தைய அல்லாஹ்வுக்காக அருங்கன்னு சொல்லி கனவண்ட ஒரு சமயத்துல கூட அல்லாஹ்வுக்கு அறுப்ப முற்பட்ட. இப்படி பல்வேறு சோதனைகளை அனுபவிச்சாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கடைசியில மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடிய நேரத்துல ஓரிரை கொள்கைய, வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அங்கு ஓரிரை கொள்கைய எத்தி வைக்கக்கூடிய நேரத்துல பல்வேறு சோதனைகளுக்கு உட்பட்டார்கள். அதுல ஒன்றுதான் நம்ரூதுங்கிற கொடிய மன்னன் என்ன செஞ்சான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படியாச்சும் கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி பெரிய நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்தினான். நெருப்பு குண்டம்னா சாதாரணமா நம்ம பிரியாணிக்கு தயார் செய்யற மாதிரி நெருப்பு அல்ல, பல நாட்கள் மூட்டப்பட்ட ஒரு பெரிய குழி தோண்டி அதுல பல நாட்களாக நெருப்பு குண்டத்தை ஏற்பாடு செஞ்சான் நம்ரூது மன்னன். எல்லாரும் அதுல நெருப்பு ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாங்க, அணையாத நெருப்பு. அந்த நெருப்பு குண்டு எப்படிப்பட்டதுன்னு சொல்லும் பொழுது, அதுக்கு ஏதாச்சும் ஒரு பறவையோ ஏதாவது பறவை அந்த தாண்டி பறந்துச்சுண்டா அந்த வெக்கையின் காரணமாக கரிஞ்சு விழுந்து அந்த சாம்பல் மண்ணா பேரு சாம்பலா பேரு என்பதாக சொல்லுவாங்க. அந்த அப்படிப்பட்ட கொழுந்து விட்டு நெருக்கக்கூடிய அந்த நெருப்பை தயார் செஞ்சாங்க. யாரும் நம்ரூது மன்னன், யாரா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழிப்பதற்காக வேண்டி தயார் செஞ்சு கடைசியில் என்ன செஞ்சான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூக்கி வீசினா அந்த நேரத்துல ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து கேட்கறாங்க, நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யட்டுமா அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட கேட்ட பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்னன்னா, எனக்கு ஹஸ்பன் அல்லாஹ் நியமல் வக்கீல், எனக்கு அல்லாவே போதுமானவன், எனக்கு நீங்க ஒரு உதவி செய்வனா, எனக்கு அல்லாவே போதுமானவன், அல்லாவே சிறந்த பாதுகாவலன் என்பதாக
நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. எவ்வளோ கஷ்டத்துலையும் அவங்ககிட்ட இருந்து வந்த வார்த்தை என்னண்டா, எனக்கு அல்லாஹ் போதுமான, அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாங்கிற வார்த்தையை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. பொதுவாக இதுல இருந்து நமக்கான படிப்பு என்னண்டா, நமக்கு எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, சிரமங்கள் வந்தாலும் சரி, நம்மகிட்ட இருந்து அடிக்கடி வரக்கூடிய வார்த்தை என்னண்டா, அல்லாஹ் பாதுகாப்பான், அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான், அல்லாஹ் நம்ம இந்த சோதனையிலிருந்து இந்த சிரமத்திலிருந்து நம்ம நிச்சயமா அல்லாஹ் பாதுகாப்புங்கிற உறுதியான நம்பிக்கை இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னண்டா, அல்லாஹ் என்னை பாதுகாப்பு, இந்த நோய் இந்த நெருப்பு குண்டத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்புன்னு சொன்ன பிறகு அல்லாஹ் அந்த நெருப்பு குண்டத்தை உத்தரவிட்டான். நபி இப்ராஹிம்க்கு இந்த நெருப்பை நீ குளிர்ச்சியாகவும் பாதுகாப்பு ஆகிவிடு என்பதாக அல்லாஹ் குர்ஆன் வசனத்தில் இறக்கினான் என்பதாக ஹதீஸ்ல. இப்போ கண்பிற்கினவில் ஆஷரோட தினத்துல நடந்த பல்வேறு நிகழ்வுகள் உண்டு. ஆதம் இஸ்லாமுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தினம் ஆஷரோட தினம், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் கரை ஒதுங்கிய தினம் ஆஷரோட தினம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட தினம் ஆஷரோட தினம். அதே போன்று 4வது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீன் வயிற்றிலிருந்து பாதுகாக்கப்பட்ட தினம் ஆஷரோட தினம். 5வது நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நோயிலிருந்து நிவாரணம் கிடைத்தது, ஷிஃபா கிடைத்தது ஆஷரோட தினம் என்பதா ஹதீஸ்ல. பொதுவா நமக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு சோதனையோ கஷ்டமோ சிரமமோ வந்துச்சுன்னா ஒரு நாள் தாங்குவோம், 2 நாள் தாங்குவோம். இப்போ நமக்கு ஒரு காய்ச்சல் வந்துட்டு, அல்லது ஒரு தலைவலி வந்துட்டு, கைகாலி வலி வந்துட்டு, ஏதாச்சும் வயிற்று வலி வந்துட்டுனா 1 நாள் 2 நாள் அல்லது 1 வாரம் தாங்குவோம். அதுக்கு மேலே நீடிச்சு ஏதாச்சும் சோதனையோ கஷ்டமோ நீண்டிக்கிட்டே வந்துச்சுட்டா நம்மகிட்ட இருந்து வரக்கூடிய முதல் வார்த்தை என்னண்டா, யா அல்லாஹ் என்ன எதுக்கு சோதிக்கிற, யா அல்லாஹ் எனக்கு எதுக்கு இந்த கஷ்டம், யா அல்லாஹ் எனக்கு எதுக்கு இந்த சிரமம் அப்படின்னு சொல்லி வாயிலேருந்து நம்மகிட்ட வாயில வந்துட்டு அடுத்தும் சொல்லுவோம், உலகத்தில் எவ்வளவோ தப்பு செய்கிறான்வ, மது அருந்துறான்வ, விபச்சாரம் செய்கிறான், எவ்வளவோ தப்பு செய்கிறான், அவன்லாம் நல்லா இருக்கேன், நான் தொழுகிறேன், நான் நோன்பு வைக்கிறேன், நான் நல்ல மாதிரி செய்கிறேன், எனக்கு எதுக்கு இந்த கஷ்டமோ சிரமமோ சொல்லக்கூடிய நம்ம மக்களை நிறைய பார்க்கலாம். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு நம்ம கேள்விப்படும் பொழுது பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக நம்ம அல்லாஹ்ட்ட துவா செய்யும் பொழுது, யா அல்லாஹ் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று பொறுமை எங்களுக்கு கொடு அப்படின்னு துவா செய்வோம். அந்த அளவுக்கு பொறுமையா இருந்தாங்க. எப்படின்னா செல்வ செழிப்பா வசதி வாய்ப்போடு இருந்தாங்க, எல்லா செல்வமும் இருந்துச்சு. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு செல்வ செழிப்பு இருந்துச்சு, மனைவி மக்கள் இருந்துச்சு, குழந்தை பாக்கி நிறைய இருந்துச்சு. எந்த சமயத்துல ஒரு நேரத்துல கொடுத்தான் அல்லாஹ். பொதுவாகவே சோதனைங்கிறது எடுக்கிறது மட்டும் சோதனை அல்ல, கொடுக்கறதும் சோதனை. நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு எல்லாம் வசதி வாய்ப்பை தரோம், நல்ல வீட்டை தரோம், நல்ல மனைவி மக்களை தரோம், வசதி வாய்ப்போடு சந்தோஷமா இருக்கும், அப்போ சோதனை இல்லைன்னு நினைக்கிறோம். வசதி வாய்ப்போடு செல்வ செழிப்போடு சந்தோஷமா இருக்கிறோம்டா, அதுவும் சோதனை தான். அதே நேரத்துல நம்மகிட்ட இருந்து ஒன்னொன்னா இல்லாம போகுது. வியாபாரம் சரியில்லை, நமக்கு கஷ்டமா இருக்கு, சோதனைக்கு மேல சோதனையா இருக்கு, கஷ்டமா இருக்குண்டா அதுவும் ஒரு சோதனை. கொடுக்கறதும் சோதனை தான், அதே நேரத்தில் எடுக்கிறதும் சோதனை தான். கொடுக்கும் பொழுது அல்லாவுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். எல்லாம் நீ தான் கொடுத்த, இந்த வசதி வாய்ப்பு நீ கொடுத்தது, இந்த வீடு நீ கொடுத்தது, குழந்தை பாக்கி நீ கொடுத்தது, இந்த வியாபாரம் நீ கொடுத்தது, இந்த பதவி நீ கொடுத்தது சொல்லி கொடுத்ததற்கு அல்லாவுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும். நம்ம இருந்து ஒன்னொன்னா போகுது, கடுமையான கஷ்டம் வருது, நோய் வருது, வயிற்று வலி வருது, காய்ச்சல் வருது, தலைவலி வருதுன்னா அதுவும் ஒரு சோதனை. அந்த நேரத்துல நம்ம பொறுமையோடு இருக்கணும். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவுக்கு பொறுமையா இருந்தாங்கன்னா, ஒரு நேரத்துல அல்லாஹ் வசதி வாய்ப்போடு வச்சிருந்தான், குழந்தை செல்வம் இருந்துச்சு, வியாபாரம் இருந்துச்சு, ஆட்டுப்பண்ணை இருந்துச்சு, மாட்டுப்பண்ணை இருந்துச்சு, அந்த அளவுக்கு செல்வ செழிப்பா இருந்தாங்க. ஒரு நேரத்துல கொடுத்தது இல்லை அல்லாஹ் எடுக்கிறான். குழந்தைகள் அடுக்கடுக்கா மாவு ஊத்து, அதே நேரத்தில் சொந்த பந்தங்கள்லாம் அவங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை விட்டுட்டு போறாங்க. எப்படி அடுக்கடுக்குனா சோதனை ஒரு நோய் வருது. நோயின்டா 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 18 வருஷம் நோயில படுக்கிறாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 18 வருஷம் நோயில படுத்த படுக்கையா கிடக்குறாங்க. அந்த நேரத்திலையும் பொறுமையை இழக்கல. அந்த நேரத்திலையும் அல்லாஹ் என்னை பாதுகாப்பா, அல்லாஹ் இந்த நோயில இருந்து நிச்சயமா பாதுகாப்பேன் என்கிற உறுதியான நம்பிக்கையோடு இருந்தார்கள் என்பதா வரலாறுல பார்க்கலாம். அந்த நோய் ஷிஃபாவானது 18 வருஷம் படுத்த படுக்கையில அந்த நோயில சிரமப்பட்டாங்க. அந்த நோய் ஷிஃபாவானது, அந்த நோயிலிருந்து நிவாரணம் கிடைத்தது ஆசுரோடைய தினம் என்பதாக ஹதீஸ்ல பார்க்குற அன்பிற்கிற. நமக்கும் சோதனை வருது, கஷ்டம் வருது, சிரமம் வருதுன்னா நாம பொறுமையோடு இருக்கணும். எவ்வளவு பொறுமையா இருக்கணும்னா சொல்ல பொறுமையாளருக்கு நிச்சயமா கூலி சொர்க்கம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, சோதனை வந்தாலும் சரி, முஸ்லீம்னாலே நிச்சயமா சோதனை வரும். முஸ்லீமா பிறக்கிறோம், முஸ்லீமா இருக்கிறோம்டா நம்ம என்ன நினைக்கிறோம், முஸ்லீமா பிறந்துட்டோம், நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது, எந்த ஒரு நஷ்டமும் வரக்கூடாது, எந்த ஒரு சோதனையும் வரக்கூடாது, எந்த ஒரு நோய் வரக்கூடாது நாம நினைக்கிறோம். ஆனா முஸ்லீம்டா நிச்சயமா நோய் கஷ்டங்கள் வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க ஒரு ஹதீஸ்ல, யுரிதுல்லாஹு பிஹி கைரன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ, ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, யாரையெல்லாம் அல்லாஹ் நேசிக்கிறானோ, யாரையெல்லாம் அல்லாஹ் பிரியப்படுகிறானோ அவர்களுக்கு யுசீபு மின்ஹு, அவர்களுக்கு சோதனையை கொடுப்பான். அடுக்கடுக்கான சோதனைகளையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் கொடுப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அதனால அப்ப நமக்கு கஷ்டம் வருது, சோதனை வருதுன்றா நம்ம சகிப்பு தன்மையோடு பொறுமையோடு இருக்க வேண்டும் என்பதாக ஹதீஸ்ல பக்காக நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நோய் சிஃபாவானது ஆஷருடைய தினம் என்பதாக ஹதீஸ்ல பக்கம். அதே போன்று நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு
கண் பார்வை கிடைத்தது ஆஷுராவுடைய தினம். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் மீண்டும் கிடைத்தது ஆஷுராவுடைய தினம். அதே போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிணத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட தினம் ஆஷுராவுடைய தினம். அதே போன்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது ஆஷுராவுடைய தினம். நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம். பொதுவாகவே திருமணமாகி 1 வருஷம் 2 வருஷம் குழந்தை இல்லைண்டாலே இந்த காலத்தில் எப்படிலாம் பேசுகிறாங்கன்னு தெரியும். குழந்தை திருமணம் ஆகிட்டு 1 வருஷம் இல்லாட்டி எல்லாரும் வந்து கேட்பாங்க, என்ன திருமணம் ஆகிட்டு குழந்தை இது இல்லையா அப்படின்னு கேட்குறவங்க. அதே போன்று பல நபிமார்களுக்கு பல வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்திருக்காங்க. ஆனால் பொறுமையோடு அல்லாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன், எல்லாம் சாலியான குழந்தை பாக்கியத்தை கொடு என்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அடிப்படையில் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரொம்ப வருஷம் குழந்தையே இல்லை. எந்த அளவுக்குண்டா ரொம்ப வயசாயிட்டாங்க. கூணை உழக்கூடிய அளவுக்கு வயசாயிட்டு அந்த நேரத்தில் ஒரு நாள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பராமரிப்பில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பராமரிப்பில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு நாள் என்ன செய்றாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் சின்ன வயசுலேயே வளர்த்துட்டு வராங்க. ஒரு ரூம்பு, அவங்களுக்குன்னு ஒரு ரூம்பு, மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு ரூம்பு, அவங்களுக்கு தேவையான உணவு, அவங்களுக்கு தேவையான படங்கள்லாம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்துட்டு வருவாங்க. ஒரு நாள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் போய் பார்க்க போகிறாங்க. பார்க்க போனால் அந்த நேரத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு முன்னாடி விதவிதமான பழங்கள்லாம் இருக்குது. எப்படிப்பட்ட பழம், அந்த நேரத்தில் அந்த சீசனில் கிடைக்காத பழங்கள்லாம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு மாம்பழ சீசன் தான் மாம்பழம் கிடைக்கும். அதே மாதிரி கொய்யாக்காய் சீசனில் கொய்யாக்காய் கிடைக்கும். அந்தந்த நேரத்தில் சீசன் நேரத்தில் பழங்கள்லாம் அதிகமாக இருக்கும். அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பழங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் கிடைக்காத பழங்களாக இருக்குது. இதை பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க, அன்னாலைக்கு ஹாதா, இது எப்படி வந்துச்சு, இந்த பழங்கள்லாம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கும் பொழுது, காலத்து ஹோமின் இந்தில்லா, இது அல்லாஹ் எனக்கு கொடுத்தது, அல்லாஹ் எனக்கு கொடுத்ததுன்னு சொல்லி மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. சொன்ன உடனே இதை கொடுப்பதற்கு அல்லாஹ் சக்தி உள்ளவன்னு சொல்லி அந்த நேரத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ் எனக்கு சாலியான குழந்தை பாக்கியத்தை கொடு, யா அல்லாஹ் எனக்கு சாலியான குழந்தை பாக்கியத்தை கொடு என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர் துவா செய்தார்கள். அவருடைய துவாவின் பிரதிபலிப்பாக அந்த துவா கேட்ட தினம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா யஹ்யா என்ற குழந்தையை கொடுத்தா என்பதாக ஹதீஸ்ல நம்ம பார்க்குறோம். ஆஷுரா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துவா அங்கீகரிக்கப்பட்டது ஆஷுரா தினம். அதே நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌன் என்கிற கொடிய மன்னடிலிருந்து பாதுகாக்கப்பட்ட தினம் ஆஷுராவுடைய தினம். நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்காக ஃபிரௌனுடைய கூட்டத்தாரும் துரத்தி வராங்க. ஃபிரௌனுடைய கூட்டத்தாரும் துரைத்து வராங்க. அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரும் அவருடைய கூட்டத்தாரும் வெறுண்டு ஓடுறாங்க. ஓடக்கூடிய நேரத்தில் முன்னாடி நைல் நதி குறுக்கிடுது. பின்னாடி பெரும் கூட்டம் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய வேண்டும், அவர்களை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களையும் கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக துரத்தி வரக்கூடிய நேரத்தில் முன்னாடி நைல் நதி குறுக்கிடுது. அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்களுக்கு நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம். முன்னாடி கடல் இருக்கு, முன்னாடி நைல் நதி இருக்கு, பின்னாடி எதிரிகள்லாம் நம்மளை துரத்தி வராங்க கொலை செய்வதற்கு. இந்த நேரத்தில் நம்மளை யார் பாதுகாப்பா அப்படின்னு சொன்ன நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயப்படாமல் சொன்ன வார்த்தை, நிச்சயமாக என்னுடன் அல்லாஹ் இருக்கிறான், நிச்சயமாக இன்ன மைய ரப்பி சிஹதி, நிச்சயமாக என்னுடன் அல்லாஹ் இருக்கிறான் என்பதாக சொன்ன பிறகு அல்லாஹ் சொன்ன, மூசாவே உங்களுடைய கைத்தடியை எடுத்து அந்த தண்ணியில் அடிங்க. அடிச்சாங்க. அடித்த பிறகு 12 பாதைகளாக பிரிந்த பிறகு அந்த கூட்டத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய கூட்டத்தாரும் நைல் நதியை கடந்து போனார்கள். அதுக்கு பிறகு இந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தார் அழிந்து போறார்கள் என்பதாக வரலாறுல நம்ம இப்போ கண்பிற்க நிலையில் பொதுவாகவே நமக்கு ஒரு சோதனை வருது. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நம்ம முழுமையாக கட்டுப்படணும். பொதுவாகவே நம்ம எப்படி வாழ்றோம் அப்படின்னா, அல்லாஹ் தஆலா எதை செய்ய சொல்லியிருக்கிறானோ அதை செய்ய மாட்டோம். அல்லாஹ் தஆலா எதை செய்ய சொல்லியிருக்கிறானோ, தொழுகணும், நோன்பு வைக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும், ஹஜ்ஜி செய்யணும், நல்ல முறைகள்லாம் செய்யணும்னு அல்லாஹ் ஏவிருக்கிறான், அதை நம்ம செய்ய மாட்டோம். அதே நேரத்தில் எதையெல்லாம் அல்லாஹ் தடுத்தானோ அதை நம்ம செய்கிறோம். மது அருந்தக்கூடாது, நாளுக்கு நாள் மது பழக்கம் கூடிக்கிட்டே போகுது. விபச்சாரம் செய்யக்கூடாது, அந்த பாவம் கூடிக்கிட்டே போகுது. வட்டிக்கு வாங்கக்கூடாது, வட்டிக்கு கொடுக்கக்கூடாது. நாளுக்கு நாள் அந்த வட்டிங்கிறது ஹராமான செயல்பாடுகள் ஒவ்வொரு நாளும் கூடிக்கிட்டே போகுது. இது ரெண்டுமே பாவம் தான். அல்லாஹ் தஆலா செய்ய சொன்னதை செய்யாமல் இருப்பதும் பாவம். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தடுத்தானோ அதை செய்யறது பாவம். ரெண்டுமே தொழுகிற கூட்டம் கம்மியாயிட்டு, நோன்பு வைக்கிற கூட்டம் கம்மியாயிட்டு, ஹஜ்ஜி செய்கிற உம்ரா செய்கிற கூட்டமும் கம்மியாயிட்டு, எதையெல்லாம் ஏவினானோ அதை செய்கிற கூட்டமும் கம்மியாயிட்டு. அதே நேரத்தில் எதையெல்லாம் அல்லாஹ் தடுத்தானோ, செய்யக்கூடாதுன்னு தடுத்தானோ அதை செய்கிற கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. அல்லாஹ் தஆலா நம்ம சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான அந்த ஆஷுரா தினத்தில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான அமல்ங்கிறது அதிகமாக இன்றைய தினத்தில் அதிகமாக பாவமன்னிப்பு தேடிக்கிட்டே இருக்கணும். பாவமன்னிப்பு தேட்டா பாவத்தை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். நம்ம பாவமன்னிப்பு அல்லாஹ்ட்ட கேட்கும் காலமெல்லாம்
ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நம்ம அல்லாஹ்ட்ட பாவமன்னிப்பு கேட்டா நெருக்கடியை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். நம்ம அல்லாஹ்விடத்துல பாவமன்னிப்பு கேட்டா நம்முடைய கவலைகளை போக்கி சந்தோஷமான வாழ்வை தரான். நம்ம அல்லாஹ்விடத்துல பாவமன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் தஆலா விசாலமான ரிஸ்கை அறியாத பரத்திலிருந்து தருகிறான் என்பதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இந்த தினத்தில் ஆஷுரா தினத்தில் அதிகமாக அல்லாஹ்விடத்துல பாவமன்னிப்பு கேட்கணும். அதே நேரத்தில் இன்னொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யார் ஆஷுரா தினத்தில், அதாவது இன்றைய தினத்தில் தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய மனைவி மக்களுக்காக, பெற்றோர்களுக்காக யாரெல்லாம் தாராளமாக செலவு செய்கிறாங்களோ, ஆஷுராவுடைய தினத்துல யார் தன்னுடைய குடும்பத்திற்காக, நம்முடைய உறவுகளுக்காக, பெற்றோர்களுக்காக யாரெல்லாம் தாராளமாக செலவு செய்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு வருஷம் முழுசா அல்லாஹ் அந்த வியாபாரத்துல பறக்க செய்யறான். ஆஷுரா தினத்தில் இந்த தினத்துல நம்ம குடும்பத்துக்காக செலவு தாராளமா செஞ்சோம்னா அந்த வருஷம் ஃபுல்லா அல்லாஹ் பறக்க செய்யறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் தஆலா நாம் செய்த எல்லா தவறுகளையும் எல்லா பாவங்களையும் மன்னித்தல் புரிவானாக. அந்த ஆஷுரா தினத்தை தன்னுடைய குடும்பத்திற்காக தாராளமாக செலவு செய்யக்கூடிய சாலியான மக்களை அல்லாஹ் நம்ம எல்லாம் மக்கள் புரிவானாக. அல்லாஹ் தஆலா எதை ஏவினானோ அதை எடுத்து நடக்கக்கூடிய சாலியான மக்களை அல்லாஹ் நம்ம அனைவரையும் மக்கள் புரிவானாக. எதை தடுத்தானோ அதை தவிர்த்து வாழக்கூடிய சாலியான மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிர் தவணை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுன்னத் தொழாதவர்கள் சுன்னத் தொழுது கொள்ளுங்கள்.